ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேஸ்ட் பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சூப்பராக அது ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸான கலர்ஸ் வந்து ஆரஞ்ச், லைட் க்ரீன், பிங்க், லெமன் எல்லோ, பர்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து பிளாக்ல போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடித்தது வந்து நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்காக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் வச்சுருந்தோம்ல, இந்த ஒயிட்டும் இந்த பர்பிளும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் கலர் பேஸ்டல் கலரில் நம்ம வைக்கணும். சரி, இப்போ ஒரு டிசைன் போடணும். இந்த பேஸ்டல் கலரில் இருந்தால் தான் நல்ல ஒரு லைட்டாக இருந்தால் தான் இந்த டார்க் பேக்ரவுண்டுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி irregular ஷேப்ஸில் இருக்கிறதா மற்ற கலரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், லாவெண்டர் கலரில் எல்லா irregular ஷேட்ஸும் போட்டாச்சு சுற்றி சுற்றி. இப்போ வந்து நம்ம டார்க் பிங்க், அந்த ஹாட் பிங்க்கையும் நம்ம ஒயிட்டையும் கலக்க போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நல்ல டொமேட்டோ பிங்க் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம ரேண்டம் ஷேப்ஸ் வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற எல்லா கலர்ஸுமே இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு நல்ல அழகான டிசைன் கொடுக்கறதுக்கு நம்ம ஒயிட் எடுத்துக்கிறோம். ஒயிட் கலரில் நல்லா மைன்யூட்டாக நம்ம டிசைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிங்க் கலருக்கு வந்து நம்ம லீஃப் டிசைன் போட்டாச்சு. இப்போ ஆரஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டி வேருக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி டிசைன் போட்டு, உங்கள் கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். என்னோட கிரியேட்டிவிட்டி வச்சு இந்த மாதிரி உள்ள இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கிளிட்டர் க்ளூ வச்சு நம்ம வந்து டோட்டலாக பண்ணிக்கலாம். உங்கள் கிரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் ஒரு டாட் வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் வச்சு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாகவே நம்ம கிளிட்டரில் ஒரு ஃப்ளார் போட்டாச்சு. மேலேயும் நல்லா டெக்கரேட்டிவ்க்கு நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு நல்லா போட்டாச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.